முதலாவது சாட்சியாக ஜேக்கப் சாட்சி ஆரம்பிப்பார்கள். ஜேக்கப். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சொன்னாங்க 3 minutes சொன்னாங்க. கரெக்டாக 3 minutes முடிச்சிடுவேன். முதலாவதாக ஃபஸ்ட்டு பெரியப்பாவோட நியூஸ் கேட்டபோது நான் என்னோடய ஷாப்பில் இருந்தேன். நான், டேடி, மம்மி கேட்லன்னு போகும்போது லைக் ஆக்சுவலாக அந்த நியூஸ் கேட்கும்போதே ஒரு ஃபீல், எஸ் ஐ திங்க் பெரியப்பா ஹேஸ் அட்டைன்டு த டைம், அதான் இந்த டைம் வந்துருச்சுன்ற ஃபீல் வந்துச்சு. உடனே டேடி வந்து இல்லை நீ வீட்டில் இருந்தாங்க, இல்லை நம்ம போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே வி காட் டு நோ. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது முதலாவது வந்த வார்த்தை, எல்லாம் நான் 2-3 ஃபியூனரல்ஸ் நடத்தியிருக்கிறேன், ப்ளஸ் டேடி இல்லாத போகலாம் ஃபியூனரல்ஸ் நடத்தியிருக்கிறேன். எல்லா ஃபியூனரல்ஸ்லேயும் நான் இந்த வசனத்தை எல்லா ஃபியூனரல்ஸும் வாசிச்சிருக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். Philippians chapter 3 verses 20 and 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, தம்முடைய வல்லமையான செயல்களின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக பரிரூபப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் வந்தது. அதே வசனத்தை சொல்லி தான் அங்கே ஜெபிச்சோம். இன்னொரு இதை ரீகன்ஃபார்ம் பண்ண முடியாது. எஸ்டே நேற்று லாஸ்ட் பாஸ்டர் சொல்லும்போது பெரியப்பா அடிக்கடி அந்த ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் போகும்போதும் பெரியப்பா சொல்லுவாங்களாம், நான் வீசா அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன், வீசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஆண்டவர் அறிந்த எல்லோருக்கும், ஆண்டவரை தெய்வமாய் கொண்டு இருக்க எல்லாருக்கும் நம்மளுடைய குடியிருப்பு எங்கே தான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது. வி டோன்ட் ஹவ் an ஆப்ஷன். ஸோ நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேலையில் சாட்சி சொல்லும் போதெல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் அப்பா சொன்னாங்க, லாட்னா சொன்னாங்க, பெரியப்பா வந்து ஆல்ரெடி ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் தான் சின்ன வயசுலேருந்து பெரியப்பா பார்த்து தான் வளர்ந்துருக்குறோம். எங்கள் ஹோல் ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியப்பா பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். பெரியப்பானாலே ஃபஸ்ட்டு இப்போ ஃபார்ச்சுனரில் வந்திருக்காங்க, பார்த்துருக்கேன், பென்ஸில் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச காரணம் TSK 338 தான். அந்த சாக்லேட் கலர் மாருதி 800 அந்த பாருங்கள், 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு அந்த காரணோடனே TSK 338 எல்லாருக்குமே அந்த நம்பர் மனப்பாடமாக இருக்கும். அந்த காரில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கெங்கெல்லாம் போயிருக்கோன்ற நினைவுகள் மாத்திரம் இருக்குது. பீச்சுக்கு போவோம். அதான் யார் பெரியப்பா, லாட்னங்க, அண்ணன் கிங்ஸன், நான் 4 பேர் தான் பீச்சுக்கு போவோம் அடிக்கடி. சண்டே ஈவினிங் கூட்டிகிட்டு போவாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ஹோட்டலில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஹோட்டல் சாங் ஞாபகம் இருக்கா? ஹோட்டல் சாங் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் டேடி நிறைய விட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு அந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. ஆனால் அப்போவுமே நாங்கள் நிறையா எடுத்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஆமென். அது மாத்திரம் இல்லை, ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பாட்டியோட ஃபியூனரல், பாட்டி இறந்த போது பெரியப்பா அந்த கேட் முன்னாடி எல்லோரும் கூப்பிட்டாங்க. எல்லோரும் கூப்பிட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரும் அழக்கூடாது, ஒன்று எல்லோரும் வெள்ளை சட்டை போட்டிருக்கணும், பாட்டியை அழாமல் ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தி முடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஃபியூனரலும் சரி, பெரியப்பாவுடைய ஃபியூனரலும் சரி, நான் என்னுடைய பர்சனலாக என் மைண்டில் நினச்சிக்கிட்டது அழக்கூடாது. ஏன்னா ஒரு சில காரியங்கள் வந்து அவங்க சொல்கிறது வந்து ஹார்ட்லேருந்து இருக்கலாம், ப்ளஸ் ஆண்டவர் உணர்த்தினதாக இருக்கும். பாஸ்டர் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி சர்ச்சில் இது தான் சொல்லுவாங்க, நான் என்னைக்கு இறந்து போகிறேனோ அன்றைக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது. அன்றைக்கு சந்தோஷமாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு என்ன போதைங்க, இன்றைக்கி கூட சொன்னாங்க. ஸோ அதனால் ஹோல் ஃபேமிலியே ஆண்டவர் முன்குறித்து இப்படியாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் துக்கமான சூழ்நிலை தான், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு விசுவாசிங்க. அது மாத்திரம் இல்லை, பெரியப்பா ஒருத்தர் இந்த சர்ச் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஏறினாலே நடுங்கும். நான் இங்கெல்லாம் மைக்கு தொட்டதே கிடையாது. கூப்பிட்டு எப்போ நீ வந்து டேடி போல் பாட்டு பாடுவே, எப்போ நீ டேடி போல் பிரசங்கம் பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. இது என்கிட்ட 2 பேர் கேட்டிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக. ஒன்று பெரியப்பா, இன்னொன்று வந்து ரத்னராஜ் பாஸ்டர்.
ஐ மீன் 2 பேருடைய ஃபியூனரல்லையும் நான் பேசினேன், ஆனால் அவங்க இல்லை பார்க்கறதுக்கு. அது மாத்திரம் இல்லை, நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பெரியப்பா வந்து அவங்க ஃபேமிலினா லாட்னங்க அண்ணன் கிங்ஸ்ன்னு மட்டும் இல்லை, அவங்க ஹோல் ஃபேமிலியை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்துலேயும் நடத்துனாங்க. ஏதாவது டெசிஷன் எடுத்தாலும் ஃபுல் ஃபேமிலிக்காக சேர்த்து எடுத்தாங்க. அந்த வலசரவாக்க வீடாக இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து இங்கே வரதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஃபேமிலி யார் எங்கே இருக்க போகிறாங்கன்னு பார்த்து எடுத்தாங்க. இதெல்லாம் என்னென்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்மளுடைய லைஃப்பை நம்ம எப்படி லீட் பண்ணணும், நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஹோல் ஃபேமிலி அரவணைப்பதற்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. அதே போல் ஊழியத்தில் இங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது டேடி ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, இதை கட்டிகிட்டு இருக்கும்போது ஐ திங்க் இது ரூஃபோடு நின்றுட்டு இருந்துச்சு. சைட்லலாம் செவர் கட்டல. அப்போ ஐ திங்க் கொஞ்சம் நீட்ஸ் இருந்ததுனால அந்த டைமில் வந்து டேடி ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க, பெரியப்பா வந்து அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய ஃபுல் ஃபைனான்ஸில் எங்கெங்கே எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது கொஞ்சம் சின்ன பையன், ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்ட் 11 அந்த மாதிரி ஃபஸ்ட் இந்த ஹாஃப் கட்டும்போது அப்போல்லாம் புரியல. ஆனால் இப்போ அதோடைய எஃபர்ட்ஸ் புரியுது. ஐ மீன் அநேக ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு சபை எவ்வளோ முக்கியன்றது அவங்க அறிந்ததுனால அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளோட வாழ்க்கையிலையும் பின்பற்ற முடியாது கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.